உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞருமான நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காணொளியில அடுத்த பக்கத்துல அந்த பட்டாம்பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம், வாசிக்க போறோம், அதை தொட்டு உணர போறோம், அதை கூட விளையாட போறோம். அடுத்த பக்கத்துல அந்த பட்டாம்பூச்சி பிரிவை கொண்டிருக்கு. பிரிவினால் ஏற்படக்கூடிய சோகத்துல அந்த பட்டாம்பூச்சி இருக்கு. அதனாலதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு கூட பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு முத்துக்குமார் ஐயா வச்சிருக்காரு. ஒரு பிரிவு, ஒரு காதலன் காதலியை பிரியும் போது எப்படி இருக்கும், ஒரு தலைவி தலைவனை பிரியும் போது எப்படி இருக்கும், குடும்ப சூழல் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வேலைக்காக செல்லக்கூடிய மூத்த மகனுடைய அந்த பிரிவு எப்படி இருக்கும், மகனையும் மகளையும் பள்ளி கல்லூரி விடுதியில் விட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய பெற்றோர்களுடைய அந்த பிரிவு எப்படி இருக்கும். அந்த பிரிவு எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு வழி இருக்கும், நினைவலைகள் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, ஆசையா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டிற்கு மாறும்போது அந்த வீட்டினுடைய பிரிவை எப்படி தாங்கிக் கொள்கிறார்கள், அந்த வீட்டினுடைய பிரிவை எப்படி சந்திக்கிறார்கள் அப்படிங்கறத ரொம்ப அழகா நாம் முத்துக்குமார் ஐயா எழுதியிருப்பாரு. வாசிக்கிறேன், கேளுங்க. ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் எதையாவது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாடகை வீடு அப்படிங்கிற ஒரு பகுதி எல்லோரும் பெரும்பாலும் வாழ்ந்து பார்த்துட்டு தான் அந்த சொந்த வீட்டுக்கு போயிருப்போம் இல்லையா. அப்ப வாடகைக்கு வீடு, அந்த வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டை விட்டு காலி செஞ்சு வேற ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அந்த வீட்டுல எத்தனை பொருள்களை நம்ம விட்டு போவோம், எத்தனை நினைவலைகளை அங்க விட்டு போவோம். அந்த சுவற்றினூடாகவும் அந்த அறைகளுக்குள்ளாகவும் அந்த அறையில் இருக்கக்கூடிய ஜன்னலின் வழியாக உள்ளே வரக்கூடிய அந்த வெளிச்சத்துல, அந்த வெளிச்சத்தினுடைய நிழல்கள்ல நம்முடைய நினைவலைகள் எப்படி அந்த ஊசலாடிக்கிட்டு இருக்கு, எப்படி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்து பாருங்க, எதையெல்லாம் அவர் விட்டுட்டு போறாரு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்றாரு. பாட்டிக்கு பாக்கு வெட்டியும், தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள், கிழித்து ஒட்டி வைத்த கட்டுரை நோட்டு, அப்பாவுக்கு ஆபீஸ் போக வசதியாக அருகிலேயே பேருந்து. சில வீடு அமைகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது. வீட்டை சுத்தியே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எல்லாமே அமைஞ்சிரும். ட்ரெஸ் எடுக்கக்கூடிய கடை வீதியா இருக்கட்டும் சரி, நகை கடையா இருக்கட்டும் சரி, காய்கறி கடையா இருக்கட்டும் சரி, ஸ்கூலாக இருக்கட்டும் சரி, காலேஜாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுத்தியே எல்லாமே கிடைச்சிடும். அப்படி கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப வரப்பிரசாதமான ஒரு சில விஷயம். அதுவும் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியின் அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டிலும் சரி, அந்த குடியிருப்பு பகுதியிலும் சரி, அந்த மக்களுக்கு எல்லாமே மிக எளிதாக கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, எனக்கு நான் முத்துக்குமார் ஐயாக்கு ஆடு சதை தெரிய கோலம் போடும் எதிர்வீட்டு பெண். ஒருவேளை காதல் கொண்டிருக்கலாம், அப்ப அவங்க கோலம் போடும் போது அவங்களுடைய அழகை பார்த்து ரசித்திருக்கலாம். அதோட கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீ கடை நண்பர்கள். இளைஞர்களுக்கு அந்த டீ கடை அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வில் கலந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி நான் முத்துக்குமார் அவர்களுடைய நண்பர்களுக்கும் அவருக்கும் அந்த டீ கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை எல்லாவற்றையும் பேசி அங்கலாய்க்கும் ஒரு இடமாக அந்த இடத்தை அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த வீட்டை விட்டு காலி செய்யும் போது அந்த டீ கடையை விட்டு பிரிகிற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அடுத்து பாருங்க, இம்முறை கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில்
காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று. நம்ம வீட்டை விட்டு காலி செஞ்சாலும் சரி, இந்த உள்ளாடை அப்படிங்கிற பிரச்சனை எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருப்போம், கிராமத்துக்கு போயிருப்போம், ஆச்சி வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கும் போது பிரஷ்ஷை விட்டுருப்போம், பேஸ்ட்டை விட்டுருப்போம், உள்ளாடைகளை விட்டுருப்போம், சில துணிமணிகளை அப்படியே மொட்டை மாட்டிலேயே காய போட்டு அப்படியே கிளம்பி போயிருப்போம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவரும் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு நேத்து போன வாரம் நட்ட ரோஜா செடி நேத்து நைட்டு காய போட்ட உள்ளாடை வரை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டாரு. இருந்தாலும் ஏதோ ஒன்ன மறக்கக்கூடிய, ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு மட்டும் இவருக்கு இருக்கு. சொல்றாரு பாருங்க, என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம், ஏதோ நான் ஒரு மறந்துட்டேனே, இங்கிருந்து நான் கிளம்ப போறேனே, ஐயோ நேரமாகுதே, எல்லாத்தையும் எடுத்த மாதிரிதான் தெரியுது, ஆனா எதையோ ஒண்ணு விட்டுட்டு போறேனே, எதையோ ஒண்ணு மறந்துட்டேனே, ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடைசி 3 லைன்ல அந்த பிரிதலுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சிருப்பார் ரொம்ப எளிமையா. என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம், சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை. எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், பாட்டிக்கு அது, தம்பிக்கு இது, எனக்கு கட்டுற நோட்டு, என்னுடைய டீ கடை நண்பர்கள், என்னுடைய எதிர் வீட்டு பெண், எங்க அப்பாவுக்கு வீட்டு பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப்பு, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பிரியக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற இந்த மனம், வீட்டுக்கு சோறு சாப்பிட ஒரு நாய் வருது, அதுட்டு போய் யாரு சொல்றது நான் வீடு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டாம்பூச்சி விற்பவன். தொடர்ந்து பேசுவோம் அடுத்த காணொளியில. இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.